இப்போ இப்போ காலையிலேயே தள்ளாடிக்க போகிற எங்கே போகிற? நான் என் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாம். நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அதாவது பரலவ சீட்டு தாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தேவையான பரலவ சீட்டுக்கு தாங்க வாழையாண்ட பரலோகத்துக்கு தான் சரி வேண்டாம். காசுக்கா வாரே ஒரு பரலவ சீட்டு கிடைக்கும் அதை வாங்கிக்கலாம். சரி, ஏதோ ஒரு சீட்டு எனக்கு அந்த வரைக்கும் நான் இங்கே தராங்களாட்டம். சரி, ஓகே. ஒரு வரிசையாக ரொம்ப தூரமாக இருக்காங்க. எங்கே சீட்டு தாங்கன்னு தெரியலையே. இப்போ இப்போதான் உடைய பார்த்தேன். அதுக்குள்ளே இங்கே வந்து நிற்கப்போ சரியா? சீட்டு எங்கே தராங்க? ஃப்ரெண்டில் இருக்காங்களா? சரி சரி. இவ்வளோ நாள் ஒன்று நான் வச்சு திடீர்னு இது ஒன்று எப்போ எப்போ சொல்லுப்போம். நிறுத்திய இழிச்சவாய் பயலே அப்படின்னு எழுதிருக்காப்போ. அப்போ எதுக்கு இங்க இருந்து நிக்க? காலையில இருந்து இங்க நிக்க பல்ல கொள்ளதாக Token number 1. அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க பேர் என்ன பேர் ஐயா? என் பேரு எம்எல்ஏ ஜிங்கிள் மங்கலம். அப்படியா ஐயா? இன்னைக்கு உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு பார்க்க. உங்க பேர் இல்லை ஐயா. ஏமா சரியா பாடமா இருக்குமா? பாடு. பார்த்துட்டேன் ஐயா, உங்க பேர் இல்லை. நான் ஜனங்களுக்கு எவ்வளவு நல்லதெல்லாம் செய்திருக்கேன் தெரியுமா? என் பேரங்க இல்லைன்னு சொல்றியம்மா நீ. என்ன நல்லது ஐயா பண்ணீங்க? என் தொகுதியில 40 வீடுக்கு மேல நான் கெட்டி கொடுத்துருக்கிறேன். இவ்வளவு பெரிய நல்ல நல்ல திட்டம்லாம் நான் செய்திருக்கேன். சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டாலும் எம்எல்ஏ ஜிங்கிள் மங்கள்னு கேட்டா அந்த பிள்ளைய கூட தெரியும். என்னம்மா இந்த புக்கில் இல்லைன்னு சொல்லுவேன். கொஞ்சம் சொல்லுமா ஏமா, கொஞ்சம் சொல்லு. ஐயா, உங்க பேர் வந்து இது இல்லவே இல்லையா? இந்த புக்கில் போய் பேர் பண்ண என்னம்மா செய்யணும்? என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க முதலாவது ரட்சிக்கப்படணும் ஐயா. நீங்க எல்லாமே நல்ல பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆனா எல்லா ஊழல் பணத்திலையும் நீங்க கொள்ளடிச்ச பணத்திலையுமா நீங்க பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க எல்லாவற்றையும் மறந்து மனமாறி கர்த்தருடைய சமூகத்துல நீங்க பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படும் பொழுதுதானே அந்த ஜீவ புஸ்தகத்துல உங்களோட பேர் இருக்கும். அப்போ என் பேரு இதுல இல்ல. ஆமா ஐயா, இல்ல. நீங்க போய் ரட்சிக்கப்பட்டுடுவாங்க. உங்களுக்கு பேர் சரி, நாளைக்கு சட்டசபையை கூட்டுறேன். என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இல்லையா? நாளைக்கு பார்க்கலாம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன பேர் ஐயா? என்ன புதுசாக இருக்குது? டாஸ்மாக் எழுதிருந்து லேடிஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னங்கம்மா, என் ஆதார் கார்டு சீக்கிரமாக இருக்குது. ஐயா, இது டாஸ்மாக் கடை இல்லை ஐயா. இது வந்து பரலோகத்துக்கு போகக்கூடிய சீட்டு கொடுக்க வேண்டிய இடம் ஐயா. நான் ஹோட்டலில் சென்னை என் பாட்டு வந்துட்டு பிடிச்சா சீட்டு கொடுக்காம போய் வாங்கிக்கான்னு நான் அதனால தான் வந்தேன். அப்போ நீங்கள் வந்து உடனே கேட்கறாங்க, எதுக்குள்ள சீட்டு நீங்கள் தான் கேட்கணும். எனக்கு இப்போ இங்கே சீட்டு தரதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணுமா? உங்களுடைய பாவமான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புங்கய்யா. நீங்க மதுபானம் விட்டு நீங்க திரும்ப மனம் திரும்பும் போதுதான் நீங்க ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வரும்பொழுது இந்த ஜீவ புஸ்தகத்துல உங்களோட பேர் இருக்குங்கய்யா. ஐயோ, நான் இவ்வளோ நேரமாக இங்கே ரெண்டுத்துக்கு வேஸ்ட்டாக போச்சு. மணி 12 தாண்டியாச்சு. எத்தனை பேர் லைனில் இருக்காங்க? நான் என் பாட்டு போகிறேன். இந்த போன வேமா போன ஏதாவது சீட்டு கிடைச்சா எனக்கே சீட்டு எப்படி கிடைக்கும்? இவ்வளோ நேரம் நின்றுருக்கு. சீட்டுக்கே தரவே இல்லை. எப்படி கிடைக்கும்? சீட்டு கேட்டால் டாஸ்மாக் எப்படி கிடைக்கும்? உனக்காக கேட்கான்னு அந்த கிடைக்கும். அம்மா வணக்கம். வாங்கய்யா. என் பேர் குருதி. என் பேர் இருக்கா பாருங்க. நம்ம சீட்டு கொடுத்து உங்க பேர் இல்லையா ஐயா? என் பேர் இல்லையா?
வீட்டில் பொண்டாட்டித்தோட தான் தாங்க முடியலன்ட்டு சரி அங்கேயாவது சீட்டு பரவாயில்ல சீட்டை வாங்கிட்டு நம்ம பேசாமல் போயிடலாம் வந்து எனக்கு சீட்டு இல்லையா? ஆமையா, உங்களுக்கு சீட்டு இல்லையா? நீங்க பொண்டாடி தொலை தாங்க முடியலன்னா இங்க வர முடியாதையா? நீங்க குடும்பமா ரசிக்கப்பட்டு வரும்போது தான் இந்த ஜீவ புஸ்தகத்துல உங்களோட குடும்பத்துல உள்ள இருக்கக்கூடிய எல்லாரோட பேரும் இங்க வருவீங்க. நீங்க போய் குடும்பமா சந்தோஷமா சமாதானமா நீங்க ரசிக்கப்படுங்க. அப்போதான் இங்க பெயர் வருவீங்க. அப்படியாமா? ஆமாய்யா. நம்ம தாய் ஏதாவது சொல்லி ஏதாவது சீட்டு கிடைக்குமா? இல்லை ஐயா, இது வந்து பரலோகத்துக்கு நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்க உங்க குடும்பம் ரட்சிக்கப்படலைன்னா போக முடியாது. அப்படியா? முழுமையா நீங்க வந்து உங்க குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு வந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். சரி அம்மா, அப்புறம் சீட்டு இல்லை. சரி, இல்லை ஏதோ சீட்டு தரனால அதான் சரி, ஏதோ பரலோகத்துக்கு சீட்டு தரனால அதான் சரி வாங்கிட்டு அப்படி போயிடலாம். வாங்கம்மா, உங்கள் பேர் என்ன தெரியுமா? என்னுடைய பெயர் இஸ்தரம்மா. இஸ்தரம்மா, நான் ஜீவ புஸ்தகத்தில் உங்களோட பேர் இருக்கான்னு நான் பார்த்தேன். ஆமாம்மா, உங்கள் பேர் இருக்குமா? நீங்கள் இந்த நாட்களில் வச்சு பாவத்தை விட்டு மன திரும்பி நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தருடைய சமூகத்துக்கு போகக்கூடிய பரலோகத்துக்கு உண்டான சீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க. இருந்தாங்க இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய சொந்த ரட்சகர் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்ம வந்து ஆண்டவரை